இந்த புதுசா வர்ற பத்தமைகள்லாம் இருக்கு தெரியுமாட்டான். கட்சி வரலாறும் தெரிவித்து கிடையாது. இந்த வாட்ஸ்அப் தான் மாத்துக்கிறான தவிர கட்சி கொள்கையெல்லாம் பார்க்கறதே கிடையாது. இதெல்லாம் நீங்க சொல்லணும். வயசானவங்க பெரியவங்க எல்லாம் இந்த கட்சி எதுக்காக தொடங்கப்பட்டது, எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கட்சி வந்தது, எவ்வளவு பேர் உயிர் தியாகம் பண்ணா, எவ்வளவு பேர் செத்து போய் ரத்தத்தை சிந்தனா, இதெல்லாம் இந்த தம்பிங்களுக்கு சொல்லணும். நம்மளுக்கு எதிர்ப்பா தப்பு தப்பா செய்தி போடுறது, வாட்ஸ்அப்ல போடுறது, நீங்க பார்த்துருப்பீங்க. தலைவரை பத்தி விமர்சனம் பண்றது, நம்முடைய இளம் தலைவர் உதயா பத்தி விமர்சனம் பண்றது இல்லையா? அமரன் படத்துக்கு போய் வந்தாராம், நீங்க பார்த்திருப்பீங்க. அதை பார்த்து ரொம்ப உருக்கமா பேட்டி கொடுத்தாருங்க. அதை பக்கம் போடுறான். என்ன போடுறான்? சென்னையில வந்து யார் சொல்றாங்கல்ல, போன நாடாளுமன்ற தேர்தல் எலெக்ஷன் எதிரி வந்து பலமா இல்ல, பலவீனப்பட்டிருக்கிறான். இப்ப நம்ம ஜெயிக்கணும், எப்ப ஜெயிக்க முடியும், அதிகமான ஓட்டு நம்ம ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு போனேன். ஆனா இந்த தேர்தலில் எதிரிலாம் ஒரு பக்கம் பல கட்டிட்டு இருக்கிறான். நம்ம ஒழிக்கணும். இந்த 1.5 வருஷம் ஒரு 3 மாசத்துல போன மாதிரி இருக்கும். அதனால வகை தந்திருக்கிற கழக நிர்வாகி பாருங்க, நான் வரும்போது இருந்ததுங்க. இந்த சேர்ல கொஞ்சம் காலி ஆயிடுச்சு பாருங்க. ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர் நோட்டீஸ் எடுத்து போய் வீடு வீடா கொடுத்து வேலையை ஒரு கூட்டம் போறது எவ்வளவு செலவாகும் தெரியுமா? எவ்வளவு உடல்நோய்ப்பு ஆகும் தெரியுமா? எவ்வளவு சிரமப்படுறாங்க தெரியுமா? சில பேர் தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு மழை வருதுன்னு பெரிய டென்ட் போட்டு இதுக்கு எப்படி ஒரு 6-7 லட்சம் வாங்கிடுவாங்க. நிர்வாக பொறுப்பவர்கள் தான் அந்த கஷ்டம் தெரியும், எவ்வளவு சிரமப்பட்டு நிகழ்ச்சி நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம ஆளுங்க வந்து இந்த வண்டி வந்து வண்டிக்கிட்ட போயிடுவாங்க. எப்படி உன்னெல்லாம் நான் வச்சு தேர்தல் நடத்துறது, ஒண்ணு வச்சு நான் எப்படி தேர்தல் நடத்துறது? ஒரு சின்ன சின்ன சேவத்துல எழுதி உங்க பேரெல்லாம் போடுங்க. இளைஞர்கள் சேர்ந்த தம்பிங்க கொடி ஏத்துங்க. 27ஆம் தேதி காலையில கொடி ஏத்துங்க. சகர பொங்கலுக்கு காலைக்கு அந்தந்த ஊர்ல கொடுங்க. ஒரு தலைவர் புகழ் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம புகழ்ந்து உச்சிக்கு தூக்குறோம், அப்போ அது கட்சி நல்லா இருக்கும். ஒரு கட்சி தலைவர் எந்த அளவுக்கு இப்ப தளபதியை நம்ம தலைவருக்கு பின்னால படிப்படியா தோணுமா, அவர் முதலமைச்சர் ஆயிட்டோம். இன்னொரு 50 வருஷத்துக்கு இந்த கட்சியை கம்பீரமா இருக்குன்னு சொன்னா அடுத்த தலைமுறை வந்தாதான். அதுதான் உதயம் வந்துருங்க. அவரை நம்ம இப்பவே கரெக்ட் பண்ணி பொதுமக்களுக்கு அவரும் பாரு தலைவர் போலவே அவரும் பாத்தீங்கன்னா ஒரு அவராது 1-2 நிகழ்ச்சி போறோம், நாளைக்கு 5 நிகழ்ச்சி 6 நிகழ்ச்சி அவரு சுத்திட்டு இருந்தாரு. அவங்க ஒரு முடிவு பண்ணாங்க, 2026ல 200 சீட்டு நம்ம ஜெயிக்கணும்ன்றது நம்முடைய லட்சியம் சொல்லி இருக்கிறாங்க இல்லையா? அதுக்காக இப்ப கங்கணம்